Hi everyone, I'm Raam. Daily $100 எப்படி Fiverr மூலமா earn பண்றதுன்ற சீரிஸ்ல இருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம 10 சீரிஸ் முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11வது சீரிஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கொஞ்சம் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் சீரிஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். வீடியோக்கு போலாங்களா? ஹாய், இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கக்கூடிய சர்வீஸ் வந்துட்டு டிஷர்ட் டிசைன். ஸோ ஃபைவரில் டிஷர்ட் டிசைன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸிங்கில் இருக்கும். சில பேர் $5 சார்ஜ் பண்ணுவாங்க, சில பேர் $20, $15, $40 எக்கச்சக்கமான சேல்ஸு இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுவோம். இவரை பார்த்தீங்கன்னா ஐ வில் கிரியேட் ஐ கேச்சிங் டிஷர்ட் டிசைன் அப்படின்னு இருக்காரு. 2318 ரிவ்யூஸ் இவருக்கு இருக்குது. அப்போ ஏகப்பட்ட சேல்ஸ் இவருக்கு நடந்துகிட்ருக்கு. ஆயிரக்கணக்கான சேல்ஸ் இவருக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பேசிக் பேக்கேஜ் வந்துட்டு $10, ஒன் டிசைன். ஸ்டாண்டர்ட் வந்துட்டு $15 அண்ட் தென் ப்ரீமியம் வந்துட்டு $25. ஸோ என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேசிக்கும் ப்ரீமியத்துக்கும் பேசிக் வந்துட்டு முன்னுக்கு மட்டும் டிசைன் பண்ணி கொடுப்பாரு. ப்ரீமியம்னா வந்துட்டு போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம எப்படி டிஷர்ட் டிசைன் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். இதுக்கு உங்களுக்கு தேவையான டூல்ஸ் வந்துட்டு canva.com. இதோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இங்கே போயிட்டு டிஷர்ட் டிசைன்னு சர்ச் கொடுத்துருங்க. இங்கே எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எடிட் பண்ணலாம். இது ஒரு ஃப்ரீ டூல்ஸ். இதை தவிர நீங்கள் எது பார்க்கலான்னு சொன்னாக்கா customink.com போயிட்டு நீங்கள் டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த டிஷர்ட் வந்துட்டு என்ன டிஷர்ட் அவங்க கலர் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டுக்கோங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி கலரில் டிசைன் பண்ணி கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு இங்கே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டிஷர்ட் இருக்குது. அவங்க லெட்ஸே பிளாக் கலர் எடுத்தாங்கன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் கலரை மாற்றிடுங்க, பிளாக் கலர். ஸோ பிளாக் கலர் டிஷர்ட் மாதிரி வச்சு இந்த இடத்துல நீங்கள் உங்களோட ஃபாண்ட்ஸு டிசைன்ஸ் எல்லாம் பண்ணணும். உதாரணத்துக்கு இங்கே எடிட் கொடுத்துட்டு இங்கே அவங்க கொடுத்துருக்கிற ஃபாண்ட்ஸை இங்கே டைப் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்துட்டு என்னோட பேரை யூஸ் பண்ணுறேன், RAAM4U. இந்த இடத்துல வந்துட்டு டிசைன் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒயிட் கலர் கொடுத்தது தான் தெரியும். ஸோ இப்போ நான் இங்கே கொடுத்தாச்சு. இதுக்குள்ள நீங்கள் ஃபாண்ட்ஸ் மாற்றுறதுனாலும் இங்கே நீங்கள் போய் மாற்றலாம். ஓகே, எந்த ஃபாண்ட்ஸ் நல்லாயிருக்கோ அந்த ஃபாண்ட்ஸை நீங்கள் மாற்றலாம். உதாரணத்துக்கு நான் இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் எங்கே வைக்க போகிறீங்க, இந்த ஃபுல் பேஜில் வைக்க போகிறீங்களா இல்லை லெஃப்ட் செஸ்ட்டுக்கிட்ட வைக்க போகிறீங்களா, அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு பெருசாக்கி வைக்கலான் இருக்கேன். ஸோ இப்போ இங்கே மீடியலில் வைக்கலான் இருக்கேன். ஓகே, வேறு என்ன பண்ணலான்னா அவங்க லோகோ கொடுத்துருந்தா அவங்க லோகோ வைக்கணும்னு சொன்னாக்கா வைக்கலாம், அதையும் நீங்கள் வைக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு லோகோவை நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுங்கள், அப்லோட் கொடுத்துருங்க. அப்லோட் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம லோகோவை சூஸ் பண்ணுவோம். ஸோ என்னோடய லோகோ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு. ஸோ இப்போ ப்ளூ கலர் வந்து பிளாக் கலருக்கு மேட்ச் ஆகுது. அதே வந்து லெட்ஸே நான் வந்துட்டு ஒயிட் கலர் ஷர்ட் வச்சுருந்தேன்னா அதான் மேட்சாக இருக்கும். ஆனால் இதையும் நீங்கள் வந்து மாற்றலாம். இப்போ லெட்ஸே அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இப்போ நான் வந்துட்டு மேட்ச் ஆகாதனால நான் வந்துட்டு இந்த கலரை மாற்ற போகிறேன்னு சொன்னாக்கா அவங்க அக்ரி பண்ணிட்டாங்கன்னா அதையும் நீங்கள் மாற்றலாம். ஸோ இப்போ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கலர் மாற்ற வேண்டியதான். கிளிக் பண்ணி ஒயிட் கலர் கொடுத்துருங்க. அப்புறம் பக்கத்துலேயும் அதையும் ஒயிட் கலர் கொடுத்துருங்க. அண்ட் தென் இப்போ டன். ஸோ இப்போ வந்துட்டு லோகோ மேலே இருக்குது, கீழே வந்து பேரும் இருக்குது. இல்லை வேறு ஏதாச்சும் பேரோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்துட்டு சேவ் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு $10, $15, $20 போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆக 5 to 10 நிமிஷம் செய்யக்கூடிய வேலைக்கு உங்களுக்கு $10 earn பண்ணுறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு முதல் லோ ப்ரைஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் ரிவ்யூ அதிகரிக்கும் போது அப்புறம் வந்துட்டு நீங்கள் உங்களை ப்ரைஸிங்கை அதிகரிக்கலாம். இந்த சர்வீஸுக்கும் டிமாண்ட் நிறைய இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இவருக்கு 13 ஆர்டர்ஸ் வந்துட்டு க்யூவில் நிற்கிது. அப்போ நிறைய சேல்ஸ் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்களும் $100 ஈஸியாக டெய்லி ஏர்ன் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த 11வது சர்வீஸ் எப்படி செய்யறன்றத டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். அதோட ஃப்ரீ டூல்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்க கிளிக் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். இந்த சர்வீஸ் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத காமெண்ட்ல போட மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸை மேக்ஸிமம் ஷேர் பண்ணிருங்க. அடுத்தடுத்த வீடியோல பார்க்கும் வர பாய்.